ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் நம்முடைய சிந்தையை திருப்புவோம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை வாசிக்க கவனிப்போம். சகரியா 9. சீயோன் குமாரத்தியே மிகவும் கழிகூறு. சீயோன் குமாரத்தியே மிகவும் கழிகூறு. எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இயேசு கழுதையின் மேல ஏறி எருசலேமை நோக்கி பயணித்த இந்த நாள், திரளான மக்கள் கையில் குருத்தோலைகளை எல்லாம் பிடித்து வைத்துக்கொண்டு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லிய அந்த குறிப்பிட்ட நாளுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சகரியா என்கிற தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லப்பட்டதை தான் நான் வாசித்தோம். கவனிக்கணும், ஒரு நிகழ்வு நடந்து அடுத்த வாரத்திலேயோ அடுத்த மணித்துளிகளிலேயோ அடுத்த வருடத்திலேயோ இப்படி நடந்தது என்று சொல்வது என்பது எளிது. ஆனால் ஒரு நிகழ்வு நடப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படி ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது என்கிற தகவலை தேவனுடைய மனிதன் சொல்லுகின்றான். அதை மீண்டும் வாசிக்க கவனிப்போம். சீயோன் குமாரத்தியே மிகவும் கழிகூறு. எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்கிற அற்புதமான செய்தியை 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவனுடைய மனிதன் சகரியா அறிவிக்கின்றார் இஸ்ரவேல் ஜனத்திற்கு. இதோ உன் ராஜா வருகின்றார். எல்லாரும் அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் மக்கள், ஒரு ராஜா எங்களுக்கு வேண்டும். ஒரு குறித்த காலத்தில் அப்படியே அவங்களால தாங்கி கொள்ள முடியலை, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், நான் டைரக்டாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், டைரக்டாக என்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக உங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கெல்லாம் ராஜா வேண்டாம், நானே உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறேன்னு சொல்லும்போது இல்லை விசிபிளா மற்றவர்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறது போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். ஆண்டவர் சொல்லிட்டார், இல்லை நானே உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறேன். அப்போ இல்லை எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டதுனால நடந்த நிகழ்வு நமக்கு தெரியும். 1 சாமுவேலை வாசித்த தேவ பிள்ளைகளுக்கு தெரியும். அங்கே முதல் ராஜாவை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அவருடைய பெயர் சவுல். சாமுவேலுக்கு இதில் ரொம்ப வருத்தம். ஏன்னா டைரக்டா ஆண்டவர் ஆண்டு கொண்டிருக்கிறார், ராஜாவாக இருக்கிறார். அவர் பராக்கிரமசாலி, வல்லமை நிறைந்தவர். தம்முடைய ஜனத்தை அவ்வளவு கட்டுக்கோப்பாய் நடத்தி கொண்டிருக்கும் போது மற்றவங்க பார்க்கிறது போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்குறாங்களேன்னு சொல்றதுல ஆண்டவருக்கு எப்படி வருத்தம் இருந்ததோ அதே வருத்தம் தான் சாமுவேலுக்கு இருந்துச்சு. சாமுவேல் அந்த ராஜாவை ஏற்படுத்திட்டு சொன்னான், வருத்தத்தோடு சொன்னான், எப்பா உங்ககிட்ட நான் ஏதாவது அநியாயமாக வாங்கினேன்னா சொல்லுங்க. மக்கள் இல்லைன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னா விடுங்க, இதோ உங்கள் ராஜா இருக்கிறார் சொல்லிட்டு சவுல் ராஜாவை சுட்டி காண்பித்து விட்டு அவர் கடந்து போகிறார். ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், நீங்க உங்களுக்காக நீங்க ஒரு ராஜாவை ஏற்படுத்துவீர்களானால் அந்த ராஜா எப்படி இருப்பார்னா தனக்கு எதை ஏற்படுத்துவார்? குதிரைகளை ஏற்படுத்துவார். அந்த வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 8:15. காரியம் என்னவென்றால், உங்களை ஆளுகிற
ராஜாவின் காரியம் என்னவென்றால் தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி தன்னுடைய ரதத்திற்கு முன்பாக ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து அவன் உங்களுடைய குமாரரை எடுத்து 8:13 எஸ் உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் 12 இருந்தே வாசித்தாச்சு 1000 பேருக்கும் 50 பேருக்கும் 11 இருந்தானே வாசிக்கிற 8:11 முதலே வாசிப்போம். உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால் தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி தன்னுடைய ரதத்திற்கு முன்னாடி ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரதசாரிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்துக் கொள்ளுவான். தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ராஜா என்ன செய்வான் அப்படின்னா உங்களை எல்லாம் மீண்டும் ஒரு அடிமையா கொண்டு போயிடுவான். இன்னும் சொல்ல போனா ராஜா தனக்கு எதை உருவாக்குவான்னா குதிரையை உருவாக்குவான். ராஜா அப்படின்னா இதுதான் மக்கள் மனதில் இருக்கிற ஒன்று. ராஜா வெற்றி வாகை சூடி வெற்றி களிப்போடு வருகிற ராஜா குதிரையில் வருவது வழக்கம். அதனால ராஜாக்கள் அப்படிதான் இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா சகரியா ஒரு ராஜாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். 500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லுகிறார், அவர் 500 வருஷத்துக்கு பிறகு ஒரு ராஜா வரப்போகிறார். நீங்க எதிர்பார்த்திருக்கிற ராஜா வரப்போகிறார். ஆனா உங்க எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ள அவர் நிற்க மாட்டார். நீ நினைக்கிறவள குதிரையில இல்ல, அவர் எதுல வருவாரா? கழுதை. ஒரு கழுதையில பயணிப்பார். கவனிங்கம்மா, நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க டிசொபீடியண்டாக இருக்கும்போது அம்மா அப்பா பிள்ளைகளை எப்படி கூப்பிடுவாங்க? குதிரைன்னு கூப்பிடுவாங்களா, கழுதைன்னு கூப்பிடுவாங்களா? அப்படின்னா புரிஞ்சுக்கணும், கழுதை ரொம்ப அழகான மிருகம் இல்லையா? இல்லை, கழுதைன்னா நம்ம அதை என்ன செய்கிறோம்? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அழுக்கு பிடிச்சி நரைச்ச முடி போல், அதுக்கு முடியெல்லாம் செட்டாகி இருக்கும், சடை பிடிச்ச போல் இருக்கும். கிட்ட போனால் அப்படி ஒரு ஸ்மெல் அடிக்கும். கழுதை அப்படின்னா அப்படிதான், ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும், பார்ப்பதற்கு ஒரு அருவருப்பு. அதனால தான் தவறு செய்கிற பிள்ளைகளை அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க? கழுதைன்னு கூப்பிட்றாங்க. புரிஞ்சுதா? நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறார் பாருங்க, எதில் வருகிறாரா? கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். புதிய ஏற்பாட்டில் நம்ம வாஸ்தவமே 2 பேர் அனுப்புவார். அனுப்பிக்கிட்டு எதை அவுத்துட்டு வர சொல்லுவார்? ஒரு கழுதை குட்டி, ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதை குட்டி. சத்தத்தை உயர்த்தி ஒரு அலையில் சொல்லுங்க. ஒரு பியூட்டி என்ன சொல்ல தெரியுமா? கழுதை பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும், ஆனால் கழுதை குட்டி அதுதான். கழுதை பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கும், கழுதை குட்டியை பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும். ராஜா குதிரையை தேர்ந்தெடுப்பார். ஏன்னா அவரு ஜெய கம்பீரமாய் வெற்றி வாகை சூடுகிறவராய் வருகிறார் என்பதற்காக. ஆனா இந்த ராஜா, சகரியா சுட்டி காண்பித்த ராஜா எப்படிப்பட்ட ராஜா? நீதியுள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர், அப்புறமா கழுதை குட்டியில ஏறி வருகிறவர். ஸோ ரொம்ப வித்தியாசமாய் அங்கே சொல்லுகிறார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அற்புதமான காலை வேளையில் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னா, நம்முடைய இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். பக்கத்தில் பார்த்து, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஆமா, ராஜா வருகிறார். இந்த ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்க, அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மையுள்ளவரும். ஆமா, நீதியுள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர். இந்த நீதியுள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவருமாயிருக்கிற ராஜா உன்னிடத்தில் வருகிறார். நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், புதிய ஏற்பாட்டில் இயேசுநாதருக்கு விசாரணை நடக்கும். விசாரணை நடக்கும்போது
அவருக்கு பேர் ஒரு ராஜா பிலாத்து. பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறைகிறதுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அவர் தன்னுடைய கையை கழுவிட்டு அவங்கள்ட்ட என்ன சொல்றார், இதோ குற்றமில்லை. நம்ம பாயிண்ட்டுக்குள்ள வரணும். இதோ உங்கள் இதோ உங்கள் ராஜா. 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூழல் நடக்கிறதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி சகாரியா சொல்லுகிறார், ஏதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் வருகிற முறை எப்படின்னு சொல்லிட்டாரு. எப்படிதான் வருவாரு? கழுதைக்கு மேலதான் வருவாரு. ரைட். இவர் ராஜாங்கிறத அன்றைய யூதர்கள் அக்செப்ட் பண்ணவே இல்லை. இவர் ராஜாங்கிறத அந்த காலத்தில் இருக்கிற வேதபாரகர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த தேவாலயத்தில் பணிவிடை செய்த தேவாலய பணிவிடையாட்கள் யாருமே இவரை ராஜாவாக மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அங்கீகரிக்கவே இல்லை. ஏன்னா இவரை பார்க்கும்போது கம்ப்ளீட்டா. ஆனால் ஒரு குரூப் பீப்புள், ஒரு கூட்ட மக்கள், சுகம் பெற்றவர்கள், இன்னும் செத்து உயிர் தெழுந்த லாசரு, இவங்க எல்லாம் இயேசுவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த பர்டிகுலர் டே 4 கூட்ட மக்கள் வராங்க. ஒன்று இப்படிப்பட்ட மக்கள் வராங்க. இன்னொரு கூட்டம் எது வர அப்படின்னா, என்ன மக்கள் வராங்க அப்படின்னா, பொறாமை பிடித்த மக்கள் வராங்க. ரொம்ப பொறாமையோடு கூட. ஏன்னா இவருக்கு கிடைக்கிற மதிப்பு மரியாதையும் எனக்கு கிடைக்கல. ஏன்னா இவர் ஊழியம் என்கிற பெயரிலே வந்திருக்கிறார். இவருக்கு மக்கள் ரொம்ப நேசிக்கிறாங்க. இவங்கிற மக்கள் பல விதத்துலையும் இது பண்ணுறாங்க. ஆனால் இது நமக்கு கிடைக்கலையே. நாம் லேவி கோத்திரத்தில் பிறந்திருக்கிறோம், நாம் ரொம்ப வருஷமாக ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் இந்த ரெஸ்பான்சிபிள் எனக்கு கிடைக்கலையேங்கிற ஒரு பொறாமை கொண்ட இன்னொரு குரூப் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவைகள் நடுவில் இன்னொரு குரூப் வந்தாங்க. எப்படின்னா, இவங்க அந்த காலகட்டத்தில் இந்த இஸ்ரவேலர்கள் ரோமருடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிறாங்க. ரோமர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, அடிமைப்படுத்துனது மாத்திரம் இல்லை, இவங்க எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட்றதுக்கு கம்பல் பண்ணாங்க. பன்றி இறைச்சியெல்லாம் சாப்பிட்றதுக்கு கம்பல் பண்ணாங்க. அதனால் இவங்களுக்கு இந்த ரோமருடைய ஆட்சியை ஒழித்து கட்டணும்னு ஒரு பெரிய ஆதங்கம் இந்த யூதர்களுக்கு இருந்தது. அப்போ ஒரு கூட்ட யூதர்கள் இயேசுநாதருடைய நடவடிக்கை பார்க்குறாங்க. பெரிய மிராக்கிள் பண்ணுறாரு. ஸோ மிராக்கிள் பண்ணுகிற இவர் திடீர்னு நான் தான் மேசியான் டிக்ளேர் பண்ணிட்டு, நான் தான் கிங் ஆஃப் கிங்னு சொல்லிக்கிட்டு அப்படி அந்த ரோம எம்பரரெல்லாம் அடித்து உடைச்சி பால் பண்ணிட மாட்டாராங்கிற ஆதங்கத்தில் வாராங்க. இன்னொரு குரூப்பு, நாங்கள் உங்களை தவிர யார்கிட்ட போக முடியும்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே உண்டு, உண்மை இல்லாமல் எங்களுக்கு வேறே விருப்பமும் வேறே கதியும் இல்லவே இல்லைன்னு சொல்லுகிற ஒரு கூட்டம், அவரை நேசிக்கிற கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட 4 விதமான கூட்டம், இந்த 4 விதமான கூட்டத்தோடு கூட இயேசுநாதர் வந்துகிட்டு இருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நம்ம தான் இருக்கிறோமே, எங்களை எடுத்துக்கொள்வோமே, ஒரு சிறப்பு கூட்டம் ஒன்றை ஒழுங்குபடுத்துகிறோம், எதிர்பார்க்கிறோம் ஒரு 1000-2000 பேர் வரணும்னு. வருவாங்கன்னு வந்தது பாஸ்டருடைய மனைவி, பாஸ்டருடைய பிள்ளைகள். இன்னும் பாஸ்டர் யாசிடக்கூடாதே அப்படி 2 படுபாவி பாவங்கள் அப்படி வந்து உட்கார்ந்துருக்கும் போது பாஸ்டர் அல்லது ஊழியர்களுக்கு எப்படி தோணுன்னா, என்ன அதே வேளையில் ஒரு 100 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்து ஒரு 1000 பேர் வந்துட்டா பாஸ்டர் தவறி மேடையிலிருந்தே கீழே விழுந்துருவார் உற்சாகத்தில். இதை போல அன்றைக்கு அந்த 4 விதமான குரூப் ஒன்றா சேருறாங்க. சேரும்போது இன்னைக்கு இயேசுநாதன் கழுதையை கூப்பிட்டாரு, கழுதையை கொண்டு வர சொல்லிட்டாரு. கழுதைக்கு மேலே அவர் ஏறிட்டார். இந்த மக்களுக்கெல்லாம் என்ன ஆயிட்டு குஷி. உடனே என்ன பண்ணாங்களாம், துணிகளையெல்லாம் கொண்டு முன்னாடி விரிச்சாங்களாம், மர கிளைகளையெல்லாம் வெட்டி போட்டாங்களாம், அதுக்கு மேலே நடந்தாங்களாம். திடீர்னு சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. மாமே எப்படி சத்தம் போட்டான்? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எப்படி? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்கிற வார்த்தை
பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே இல்லை. தமிழ் வேதாகமத்தில் இல்லை. ஆனால் மூல மொழியில் ஹீப்ரூவில் பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. அந்த ஓசன்னா என்கிற அந்த வார்த்தையுடைய மீனிங் என்ன? இப்பொழுதே எங்களை ரட்சியும், கர்த்தாவே எங்களை, தேவனே எங்களை. அப்போ ஓசன்னா என்றால் தேவனே எங்களை ரட்சியும். பழைய ஏற்பாட்டில் எங்கே அது இருக்கு அப்படின்னா, சங்கீதம் 118 25 மற்றும் 26 வாசிப்போமா? சங்கீதம் 118 கர்த்தாவே ரட்சியும். இங்க ரட்சின்னு போட்டிருக்கு பாருங்கம்மா. இதுதான் ஓசன்னா என்கிறதான மூல பதத்துடைய டிரான்ஸ்லேஷன். அந்த இடத்துல ஓசன்னான்னு எழுதப்பட்டதுடைய பொருள், அது சரியான பொருள் என்ன அப்படின்னா, ஒருத்தர் தண்ணிக்குள்ளே மூங்கி போயிட்டே இருக்கிறாரு, மூச்சு திணறுது. மூச்சு திணறும் போது என்ன சொல்லுவார்? என்னை காப்பாற்றுங்க. இதே தான். வாழ்க்கை முடிய போகிறது, வாழ்விழந்து போக போகிறேன், இன்னொரு எதிர்காலம் இல்லை, ஐயோ எப்படியாவது நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிற அந்த மரணத்தில் விளிம்பில் இருக்கிற ஒரு மனிதன் சத்தம் போடுற சத்தத்துக்கு ஒப்பாக தான் தேவனே என்னை காப்பாற்றும், தேவனே என்னை ரட்சியும் என்கிற அந்த பதம் தான் அங்கே சங்கீதம் 118 25 ஓசன்னா அல்லது கர்த்தாவே ரட்சியும் என்கிற பதம். ஆமீன், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுமா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா எங்கே நம்ம இப்போ இயேசுநாதர் கழுதை மேலே போயிட்டு இருக்கிறார். மக்களெல்லாம் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு பாடுறாங்க. இந்த பாட்டுக்கு காரணம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் இவங்க அந்த துணி, அந்த விரிப்புகளை எல்லாம் விரிச்சிட்டாங்க, மரக்கிளைகளை எல்லாம் போட்டுட்டாங்க. இவங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வந்துட்டு, எப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே சுகம் பெற்றவன் இருக்கிறான், இன்னும் ஒரு ரோமருக்கு எதிராய் பயங்கரமாக வருகிற ராஜாவாக இவர் மாறணுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிறவன் இருக்கிறான். உடனே சத்தம் போட்டான். ஏற்கனவே சங்கீதம் 118 போட்ட சத்தம் என்ன சத்தம்? காப்பாத்துக்கப்பாங்கிற ஒரு சத்தம். ஆனால் இந்த இடத்துல போடுற சத்தத்துடைய சரியான மீனிங், ஓசன்னான்னு போடுற மீனிங் என்ன அப்படின்னா, தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கிற ஒரு மனிதனை காப்பாற்றுறதுக்கு படகு வந்துச்சு. அப்போ படகு வந்ததுனால இந்த படகில் இருந்து தான் காப்பாற்றப்படுவது நிச்சயம். அதனால இப்ப படகு வந்து விட்டது. படகுனா யாருமா? எஸ், இந்த படகு என் பக்கத்தில் இருக்கிறது, இந்த படகு எங்களை காப்பாற்ற போகிறது என்கிற வெற்றியின் நம்பிக்கை நிறைந்த ஒரு வார்த்தை தான் ஓசன்னா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அந்த கூட்டம் ஓசன்னான்னு போட்ட கூட்டம் என்ன கூட்டம்? நான் காப்பாற்றப்பட போகிறேன், படகு வந்து விட்டது, என்னுடைய வேதனை, என்னுடைய துன்பம், என்னுடைய துக்கம், என்னுடைய துயரம் எல்லாம் மாறி போகிறது. ஏன்னா என் படகு எனக்கு அருகாமையில் வந்து விட்டது. சொல்லுவோமாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே, வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஆண்டவர் கைவிடவே மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அந்த நேரத்தில் ஒரு வெற்றி முழக்கம்தான், ஒரு நம்பிக்கையின் முழக்கம்தான், ஒரு ஆர்ப்பரிப்பிக்கிற ஒரு குரல் தான், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அப்போ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இயேசு கூட வந்திருக்கிறார், என் கண்ணீரை துடைப்பார், என் கவலைகளை மாற்றுவார், என் கடன் தொல்லைகளை மாற்றுவார் என்று நாம நம்புகிறது போல அவங்க ஒரு பெரிய நம்பிக்கைக்குள்ளே இருந்தாங்க. இயேசு கூட வருவார், வந்து கொண்டிருக்கிறார் என்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை நான் மீண்டும் சொல்லட்டுமா, இந்த குருத்தோலை ஞாயிறில் வந்திருக்கிற உங்கள் பக்கத்தில் என் பக்கத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வேதனைகளையும் துன்பங்களையும் நீக்குவார், சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார், கடன் தொல்லை கஷ்டங்களை நீக்குவார், நம்முடைய கண்ணீர்கள் அனைத்தையும் துடைப்பார். எனவே அந்த மக்கள் எப்படி பாடினார்களோ அதே போல அதே உற்சாகத்தோடு கூட நீங்களும் நானும் இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதமும் செய்வார்னு சொல்லி பாட போகிறோம். பாடுவோமா? இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எல்லாரும் சேர்ந்து இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார், சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் இந்த ராஜாவின் ஆட்சியை விரும்புகிறார்களா அப்படின்னு கேள்வி கேட்போம்னா இல்லை. எல்லாரும் விரும்புறது எந்த ராஜாவை? ராஜாக்களுடைய ஆட்சி வேண்டவே வேண்டாம். என்ன ஆட்சி தான் வேணும்? மக்கள் ஆட்சி தான் வேணும். நாங்கள் தான் என்ன செய்வோம்? தேர்ந்தெடுப்போம் இல்லையா? நாங்கள் தேர்ந்தெடுத்து அவர் எங்களை ஆள வேண்டும். நமக்கு என்னவோ அது பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லதாக தான் தெரியுது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுறது மக்கள் ஆட்சியை விட மன்னர் ஆட்சியே சிறந்தது என்று. ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற மன்னர் ஆட்சி சொல்லலை, மக்களாட்சின்னு சொல்லி சில வேளையில் சிலரை நாம் மன்னராய் மாற்றி வைத்திருக்கிறோம். தனி ஏரோப்ளைன் தான். இன்னைக்கு தைவான்னா நாளைக்கு அமெரிக்கா, இப்படி ஜாலியாக மக்களாட்சி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் மக்களாட்சி என்கிற பெயரில் அபகரித்து கொண்டு கொடூரமான ஆளுகிற தலைவர்கள் கையில் நம்ம சிக்கி இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இதெல்லாம் அனுபவிச்சிட்டால, நீ இந்த பூமியில் ஒரு அரசன் எப்படி இருப்பான்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல சபல் மூலமாக. இன்னுமாய் இந்த மக்களாட்சி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. பரவாயில்லை, இப்போ உனக்கு ஒரு தீர்வு வந்திருப்பா. மக்களாட்சி சிறந்ததா மன்னர் ஆட்சி சிறந்ததான்னு உனக்கு தீர்வு வரும். இந்த உலகத்தில் இருக்கிற மக்களாட்சியானாலும் சரிதான், இந்த உலகத்தில் இருக்கிற மன்னர் ஆட்சி தான், இவர்கள் உனக்கு எப்போதும் வேதனையை கொடுக்கிறவன் தான். ஆனால் நான் ராஜாவாக வரும்போது உங்களுடைய கண்ணீரை எல்லாம் நான் துடைப்பேன். ஆமென், அல்லேலூயா. உடைய கவலைகளை எல்லாம் நான் மாற்றுவேன். அதனால தான் சகரியா மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், இதோ உன் ராஜா வரப்போகிறார். அறிந்தோ அறியாமலோ அந்த நம்முடைய பிலாத்து கூட என்ன சொல்றான்னா, இதோ உங்கள் ராஜான்னு சொல்றாரு. ஆம், கர்த்தருடைய பிள்ளையை, ராஜா குதிரையில இல்லை, கழுதை குட்டியில், அழகான ஒரு கழுதை குட்டி.
இந்த கழுத குட்டியில் இதுவரையில் யாரும் ஏறினதே இல்லை. அது முதிர்ந்து போயிட்டுனா ஒருவேளை நீங்களும் நானும் சொல்கிறது போல பார்ப்பதற்கு மிகவும் மோசமானதாக இருக்கலாம். அதே போல நீங்களும் நானும் ஒருவரும் ஏறிராத ஒரு கழுதை குட்டியாய் நம்மை ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமானால் நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு நம்ம சொல்ல முடியும், எங்கள் ராஜா வந்திருக்கின்றார் என்று சொல்ல முடியும். எங்கள் ராஜா எங்களை அதிசயமாய் நடத்த போகிறார்னு சொல்ல முடியும். இந்த ராஜா எங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க போகிறார்னு சொல்ல முடியும். ஆம், இந்த நாளிலும் கூட நம்முடைய ராஜா நம்மை நடத்துவதற்கு, நம்மை ஆளுவதற்காக வந்திருக்கின்றார். அதற்கு முன்னோட்டமாக தாழ்மை நிறைந்தவராய், ரட்சிக்கிறவராய் அவர் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வந்திருக்கிறார் அல்லவா. அந்த இயேசு ராஜா என்னை நடத்தட்டும்னு சொல்லி நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று நம்மை அவர் கரத்திலே ஒப்பு கொடுப்போமா. இந்த ராஜா நமது கண்ணீரை துடைப்பார், நம்முடைய கவலைகளை மாற்றுவார், நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துவார், நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய ஏக்கத்தை, எதிர்பார்ப்புகளை, உள்ளத்திலே புதைந்து கிடக்கிற எல்லா துன்ப துயரத்தையும் மாற்றி இன்னைக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். சொல்லுவோமாம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா, கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா, எண்ணமெல்லாம் இன்று நிறைவேற்றுவா, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவா. கொண்டாடுவோம், எல்லாரும் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கைதட்டி நாம் பாடுவோம். நீங்களும் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ராஜா வந்திருக்கின்றார். இந்த ராஜா நமக்காக நேரடியாக யுத்த களத்தில் இறங்கி போவார். உனக்காக யுத்தம் செய்கிற ராஜா. இந்த உலகத்தில் எத்தனையோ ராஜாக்களை இந்த உலகம் பார்த்து விட்டது. இந்த உலகம் எத்தனையோ மன்னர்களை பார்த்து விட்டது. இந்த உலகம் மக்களாட்சியை பார்த்து விட்டது. எந்த ராஜாவும் யுத்த களத்துக்கு போகிறது, எந்த மனிதனும் யுத்த களத்துக்கு போகிறது இல்லை. மக்களுக்காய் யுத்த களத்துக்கு போகிறவர் ராஜா மாத்திரம்தான், ராஜா மாத்திரம்தான். ஹல்லேலூயா. மற்றவர்கள் நம்மை யுத்த களத்திலே அனுப்புவார்கள். மற்றவர்கள் நம்முடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிப்பார்கள். மற்றவர்கள் வரி என்கிற பெயரிலே நம்முடைய உழைப்பை சுரண்டி கொண்டே இருப்பார்கள். ஆனால் நம்முடைய ராஜா நமக்காக நேரடியாக யுத்த களத்திலே இறங்குகிறவர். இந்த அற்புதமான காலை வேளையிலே ராஜா வந்திருக்கிறார். உனக்காக யுத்தம் பண்ணுகிற ராஜா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை துடைப்பதற்கு, உன் கவலைகளை மாற்றுவதற்கு, உன் வியாகுலங்களை அப்புறப்படுத்துவதற்கு ஆமென் சொல்லி கரங்களை தட்டி அவரை வரவேற்று, ஆண்டவரே நீ என் கூட இருக்கிறது போதும் ஆண்டவரே. வாய்களை திறந்து சொல்லுமா. தூராபாதாராலாராபா. ஜெப நேரத்தில் வேடிக்கை வேண்டாம். ஜெப நேரத்தில் கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு அங்கேயுமா இருக்க வேண்டாம். கண்ணை மூடி ஜெபம் பண்ற நேரம் இதுமா. ஹல்லேலூயா. தூனாமாலா ஷம்தாராபாலா ரபா ரெகாதானா மௌதாராலா ரபா. இந்த ராஜா நீதியுள்ள ராஜா. நீ அநீதியை பார்த்து சோர்ந்து விட்டாய், அநீதியை பார்த்து சோர்ந்து விட்டாய். நீதியுள்ள ராஜா, நீதி செய்ய போகிற ராஜா. கரங்களை தட்டி ரட்சிக்கிற ராஜா, உன் குடும்பத்தை ரட்சிக்கிற ராஜா, உன் பிள்ளைகளை ரட்சிக்கிற ராஜா,
உன்னை ரட்சிக்கிற ராஜா, உனக்கு வாழ்வு கொடுக்கிற ராஜா. தாழ்மையின் உருவாய், தாழ்மையின் உருவாய் உனக்கு முன்பதாக நடந்து போகிற ராஜா. கரங்களை தட்டி, ஒரு பக்கத்துல தாழ்மையாயிருந்தாலும் இன்னொரு புறத்துல எதிரிகளை எல்லாம் துவசம் செய்கிற ராஜாமா, எதிரிகளை எல்லாம் துரத்துகிற ராஜா, துரத்தி அடிக்கிற ராஜா. ஓ glory to Lord. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. உனக்காக அவர் செய்ய மாட்டாரா? ராஜாவாய் வந்திருக்கிறவர் உனக்காக யுத்தம் பண்ண மாட்டாரா? உனக்காக, உன் பிள்ளைக்காக, உன் மகளுக்காக, உன் மகனுக்காக யுத்தம் பண்ண மாட்டாரா? பண்ணுவார்மா. அவர் புறப்பட்டு வந்து விட்டார். ராஜா புறப்பட்டு வந்து விட்டார். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஆர்ப்பரிப்பின் குரலாக, ஓ என்னை காப்பாற்ற, என் குடும்பத்தை காப்பாற்ற படகு வந்து விட்டது. வெற்றியின் நம்பிக்கையின் குரலாக, வெற்றியின் குரலாக, நம்பிக்கையின் குரலாக தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு. Glory to Lord. Dimana Shaktaraba, Redana Madaralaraba, Ribadaraba. உனக்கு நீ வெற்றிதான். ராஜா உன்னை பொறுப்படுத்திருக்கிறார். உனக்கு நீ வெற்றிதான். ஓ தோல்வி உனக்கு இல்லை. ஓ ரிகாதரபா, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கையின் குரலாக அவர் உனக்கு வந்திருக்கிறார். தீபானலரபதரபலர சந்துரபலரபா, இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென், ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, தேவனே என்னை காப்பாற்றும் என்று ஏக்க பெருமூச்சு விட்டவர்கள் தேவன் எங்களை காப்பாற்றுகிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடும் அந்த வெற்றி களிப்போடும் கூட சொல்லுகிற அளவுக்கு ஒரு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் எங்கள் மக்களுக்கு நீர் பெருக பண்ணினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம்.